தர்மலிங்கம் மடையன் என்ன கொன்னிட்டு இந்த நகையை எடுத்துக்கலாம்னு நினைச்சான். நான் அவனையே தீர்த்து கட்டிட்டேன். இந்த வீரமுத்துவை எந்த போலீஸாலும் பிடிக்க முடியாது. ஏன் முடியாது? சிடி ராஜு நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த கேடி வீரமுத்தி வந்தான். ராஜு, உங்களுடைய கடமை வச்ச பாராட்டுறேன். நீங்க செய்த ஒவ்வொரு சேவையும் நம்முடைய டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை. ரொம்ப நன்றி. ராஜு, உங்க அண்ணன் வந்துருந்தாப்பா. எப்பமா? காலையில. அப்படியா? அண்ணன் எங்க இப்ப? ஊருக்கு போயிட்டான். என்னம்மா அது? நான் வர்ற வரையிலும் இருக்க சொல்லக்கூடாதா நீங்க? நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் புறப்பட்டு போயிட்டான். அம்மா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே தவிர அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. அண்ணனை பார்க்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அண்ணனுக்கு தான் என்னை பார்க்கணுங்கிற ஆசை. அப்படி நினைக்காதப்பா, அவன் ரொம்ப அவசர காரியமா போயிட்டான். அம்மா, அண்ணன் எப்படி இருக்காருமா? உங்க அப்பா மாதிரியே இருக்கா. ராஜு, அவன் எவ்வளவு மாறிட்டான் தெரியுமா? இப்போ சென்னையில ஒரு வண்டி கடையில வேலை பார்க்கறானா. அம்மா, எனக்கு சென்னைக்கு மாத்திரம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க உத்தரவு. என்னப்பா இது திடீர்னு? சென்னையில இருந்து புறப்பட்ட ரயில்ல கொலை நடந்துச்சான். நான் போய் அது சம்பந்தமா துப்பு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கே புறப்படணுமா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த துப்பறியும் வேலையில உனக்குள்ள உற்சாகம் குறையவே கூடாது. பிசினஸ். ஆமா, வட்டி பணம் இந்த மாசத்துல கட்டலன்னா சொத்து மேல அட்டாச் பண்ணுவேன். அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். வேற ஒண்ணு வரல. பத்திரிகை வந்திருக்கு, அது அங்க வச்சிருக்கேன். இன்று இரவு 10 மணிக்குள் பலகவாராவதி பக்கத்தில் உள்ள மரத்தின் கீழே 25,000 ரூபாயை கொண்டு வந்து வைக்க வேண்டும். தவறினால் இரவு 12 மணிக்கு உங்கள் பேங்க் சூறையாடப்படும். இவன் தான் அந்த ட்ரெயின்லையும் ஹோட்டலில் கொள்ளையடிச்சவனா இருக்கணும். பாசு, எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்க. சீக்கிரமா என்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. இருட்டுறதுக்குள்ள குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன் பணத்தை. நீ எடுத்து போய் வச்சுட்டு செஞ்சாலும் செஞ்சு போடுவேன். ஏன்னா நீங்க நல்லா இருந்தா தானுங்களா நான் இருக்க முடியும். எவனோ சினிமாவுக்கு கதை எழுதியிருக்கிறான். அது ஒரு தாள் மறந்து போய் எனக்கு போஸ்ட் பண்ணிட்டான். அவ்வளவுதான்டா. விநாசம் எல்லாம் ஒழுங்கா தானுங்களா எழுதி அனுப்பிச்சிருக்கான். நான் யார் தெரியுமா? பயமுறுத்துறவங்க எல்லாம் பணம் கொடுத்தா பேங்க் என்ன ஆகுறது? இதெல்லாம் கட்டுக்காத, ஒதுக்கோ. சொன்னா கேட்க மாட்டீங்க. இருக்கட்டும்.